இன்னைக்கு ரஷ்யன் சினிமா டே. இப்ப உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல பல்வேறு மொழிகள்ல சினிமாக்கள் எடுக்கப்படுது. அப்படி இருக்கும் போது ரஷ்ய சினிமாக்கு மட்டும் எதுக்கு ஒரு தனியா ஒரு நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். சினிமான்ற ஒரு கலை உருவானப்ப அது முழுக்க பணக்காரர்களுக்கானதா தான் இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா மாத்தி அமைச்சது ரஷ்ய சினிமா. ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் சினிமாவோட முக்கியத்துவத்தை அறிஞ்ச லெனின் தலைமையிலான அரசு இதே நாள்ல 1919ஆம் ஆண்டு சினிமா துறையை அரசுரிமையாக்குறாங்க. அதனால சினிமாவை உருவாக்கி மக்களுக்கு வழங்குறதுன்றது அரசோட கடமையா மாறுது. நாடு முழுக்க பல்வேறு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், பிலிம் ஸ்டுடியோஸை உருவாக்குறாங்க. புதிய இயக்குநர்கள், நடிகர்கள், கேமராமேன் அப்படின்னு பல டெக்னீஷியன்களை உருவாக்கக்கூடிய உலகத்திலேயே முதல் பிலிம் ஸ்கூல் உருவாகுது. அங்க சினிமால விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அதனாலதான் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து ரசிச்ச மாண்டேஜ் தியரி அப்படின்ற எடிட்டிங் டெக்னிக்கா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு திரைப்பட வடிவமா இருக்கட்டும், இப்படி பல புதுமைகளை ரஷ்ய சினிமா உருவாக்குது. சினிமா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக சிறப்பு ரயில்கள் விட்டாங்க. அந்த ரயில் பெட்டிகள்ல ப்ரொஜெக்டர் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரயில் ஒவ்வொரு ஊரா போகும்போது அந்த ஊர்ல இருக்க மக்கள் முதல் முறையா திரைப்படங்களை பார்த்து ரசிச்சாங்க. இதன் தொடர்ச்சியா எல்லா கிராமங்கள், விவசாய பண்ணைகள்ல தியேட்டர்ஸ் உருவாக்கி சினிமான்றது எல்லா மக்களும் அக்சஸ் பண்ற ஒரு விஷயமா மாத்தினாங்க. இதனால சினிமாவோட தன்மையே மாறுச்சு. அது வரைக்கும் மன்னர் பெருமை, பணக்காரர்களோட வாழ்க்கையை மட்டுமே காட்சிப்படுத்தின சினிமா முதல் முறையா சாதாரண மக்களை நோக்கி திரும்பிச்சு. சாதாரண ரஷ்ய தொழிலாளர்கள், விவசாயிகள், ராணுவ வீரர்கள் சினிமாக்கள்ல ஹீரோக்களா வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை சினிமாவாக்கப்பட்டுச்சு. இப்படி ஒட்டுமொத்த சினிமாவை மக்களுக்கான ஒரு கலையா மாத்தினதுல சோவியத் ரஷ்ய திரைப்படங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு. இதை நினைவு கூறும் விதமா தான் ரஷ்ய சினிமா டே கொண்டாடப்படுது. நீங்களும் சோவியத் ரஷ்ய சினிமாக்களை பாருங்க, இதை உங்களால உணர முடியும்.